ஹலோ விவர்ஸ், அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி காளி பூஜையில உட்கார்ந்துருக்காங்க. சந்திரா யாருக்கும் தெரியாம அவங்களுடைய புடவைய விளக்குல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து மறைஞ்சுக்கிறாங்க. ஜன்னல் ஓரமா நின்னுட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறது, இப்போ இவளுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அந்த திமிரு பிடிச்சவனையும் நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற ஆசையில ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பூஜையில இருக்கிற சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு கருகுன வரத பார்த்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் தன்னுடைய புடவை தீப்பத்தி எரியுறத பார்த்துட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனதும் அங்க ராஜா, மயில் வாகனம், அவங்களுடைய பொண்ணுங்க எல்லாரும் ஓடி வராங்க. ராஜா தான் சாமுண்டீஸ்வரியுடைய புடவையில இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கிறாங்க. அம்மாவை இங்க இருந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி ரூமை விட்டு வெளியில வந்தாச்சு. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரேவதி, துர்கா, ஸ்வாதி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சந்திராவுடைய என்ட்ரி. என்னாச்சுக்கா, புடவைய நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வாசம் வர்ற மாதிரி இருந்தது, கண்ணை திறந்து பார்த்தேன், புடவை விளக்குல கிடந்து எரிஞ்சிருச்சு. அந்த விளக்கு நல்லாதான் இருந்தது, எப்படி இது சாஞ்சதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல சந்திரா விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ அந்த வேலைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டும் வேலைக்காரன் அதாவது கார்த்தி மேல பழிய தூக்கி போடுறாங்க சந்திரா. ஸோ உடனே இங்க சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதே சமயம் ஜோசியரை வர சொல்லி அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இங்க சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு எடுக்கும் போது எப்படியும் ஜோசியர் வருவாங்க, அவனை கெட்டவனு சொல்லுவாங்க, வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஆசையோட சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஜோசியர் வீட்டுக்கு வராங்க. அவங்களும் ஒரு பெண் தான். வீட்டுக்கு வந்ததுமே எங்க வீட்டுல புதுசா ஒரு டிரைவருக்கு ஆளு சேர்த்திருக்கோம், அவன் வந்ததுல இருந்து வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா சந்திரா அந்த ஜோசியர் கிட்ட விஷயத்த போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போன ஜோசியர் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதகத்தையும் கேக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாதகமா எடுத்து புரட்டி கணிச்சு பாக்குறாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி பின்னாடி நிக்கிறாங்க. இவன் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போக போறது உறுதி, கரெக்டா அந்த சமயம் பார்த்து இங்க நின்றுட்டு இருக்கானேன்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, அப்போ அந்த ஜோசியர் சொல்றாங்க, உனக்கு எப்போதும் ஒரு காவல் தெய்வமா பின்னாடி ஒருத்தன் இருக்கான், காவல் தெய்வம் நிக்குது அப்படின்னு சொல்லும் போது கார்த்திய காமிக்கிறாங்க. சோ நீ அவனை என்னைக்குமே விட்டுறாத, அந்த காவல் தெய்வம் என்னைக்குமே உன் கூடவே இருக்கட்டும், வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன்னா பாதகம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜோசியரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, காக்க வந்த தெய்வம் ஒரு சில சமயம் பிசாசு மாதிரிதான் தோணும், ஆனா பிசாசு கூட ஒரு சமயம் மேக்கப் போட்டு விட்டு தெரியும், அதாவது அழுகி தெய்வம் மாதிரி தெரியும், ஆனா உண்மை என்ன அப்படின்றத நீ ஆராய்ஞ்சு நம்பணும் அப்படின்ற மாதிரி ஜோசியர் இங்க சாமுண்டீஸ்வரிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுத்து இந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செய்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு திறவுகோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து சாமுண்டீஸ்வரி கையில கொடுக்கறாங்க. இங்க ஜோசியர் சொன்னதை கேட்டு சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஜோசியராமா நம்ம சொன்னதை கேட்டு இவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா இவனை காவல் தெய்வம் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் மைண்ட் வைஸ் கொடுக்க, அந்த ஜாதகம் யாருடையது அப்படின்னு பார்த்தா ரேவதியுடையது. ஸோ அந்த இடத்துல ரேவதியுடைய பேர் தான் இருக்கு, இது ரேவதியுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்ல ரேவதி அங்க இருந்து ரூமுக்கு அழுதுட்டே போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்வாதி ரேவதிய அம்மா கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு வராங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட விசாரிக்கிறாங்க. ரேவதி தயங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்ல ஏதாவது காதல் விஷயங்களும் இருக்குமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வா கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.